ஷலோம் டு எவ்ரி ஒன். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சந்தோஷமா இருப்பீங்க, மகிழ்ச்சியாக இருப்பீங்க. நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கின்றேன். நம்முடைய வாழ்க்கையில நம்ம அநேக நேரம் கர்த்தரத்துல விண்ணப்பம் பண்ணியிருப்போம். ஏசப்பா, நீங்க எனக்கு இந்த நன்மையை தாங்க, நான் இப்படி உயர்வை எதிர்பார்த்து நிற்கிறேன், எனக்கு இந்த உயர்வை தாங்க, எனக்கு இந்த ஊதியத்தை தாங்க, எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை தாங்க, இந்த மேன்மையை தாங்க, ஒருவேளை இந்த குழந்தை பாக்கியத்தை தாங்க, இந்த திருமண தடைகளை மாற்றுங்க, என்னுடைய கடன் பிரச்சனைகளை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நேரமும் கர்த்தரத்துல விண்ணப்பம் பண்ணியிருப்போம். அப்ப சில விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் உடனே பதில் தந்திருப்பார். சில விண்ணப்பங்கள் அங்கே நிறைவேறுகிறதை, கர்த்தர் நிறைவேற்றுகிறதை நாம் பார்த்து கொண்டிருப்போம். சில விண்ணப்பங்கள் தாமதித்தாலும் சரியா நிறைவேறும் என்று விசுவாசத்தோடு நாம் இருப்போம். ஆனாலும் இன்றைக்கு நம்மை, நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் அவருடைய வார்த்தைக்கு பிரகாரமாக வாழ அழைக்கிறார். என்ன அப்படின்னா, அவருடைய வார்த்தையின் மூலமாக அவர் கூறுகிறார், நீங்க சோர்ந்து போகாம எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். அதாவது கர்த்தர் கண்டிப்பாக தருவார். ஒரு காரியத்தை வைத்து, ஒரு மேன்மையை வைத்து, ஒரு ஆசீர்வாதத்தை வைத்து நம்ம ஜெபம் பண்றோம் அப்படின்னா, சோர்ந்து போகாம எப்பொழுதும் அதற்காக ஜெபம் பண்ணணும். அதை பெற்றுக்கொள்ளும் வரையில் அதற்காக ஜெபம் செய்ய வேண்டும் என்று நினைப்படுகிறார். ஒருவேளை எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட ஒரு காரியங்களாக இருந்தாலும் சரி, நீங்க சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக கர்த்தர் தருவேன் என்று நினைப்பட்டுகிறார். எனவே அவருடைய வார்த்தை விசுவாசிக்கிறவர்களாய் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் செய்வோம். நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு நாம் கேட்டதை தருவார், செய்வார் என்று இன்றைக்கு உணர்ந்தவர்களாய் மகிழ்ச்சியோடு இந்த நாளை துவக்கும். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.